அதாவது இந்த வேலைக்காரி அது இது பெயிண்ட் போஸ்ட்டு அதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். என்ன வீடு பார்க்கன்னு இவ்வளோ கந்தரகோலமாக கிடக்குது, எவன் வீடுறாது? ஐயோ ஐயோ, முதல்ல வீடை சுற்றி பார்க்காம முதல்ல உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன் வாசல் வழியாகவே போவோம். இல்லை என்னடா குப்பையாக போட்டு வச்சுருக்கேன் கைஸ். இதை நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க. எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் நீங்கள் ஏதோ ஒரு கேம் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏதோ ஒரு கேம் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கேமில் உள்ளே போன உடனே முதல்ல பொறுக்க தான் விடுவாங்க. அதே மாதிரி பொறுக்க விட்டாங்க பாருங்க கைஸ். இந்த கேம்காரங்களுக்கு நம்ம பொறுக்கிறது தான் வேலை, முடியல. சரி, இதை மட்டும் பொறுக்கிட்டு பொறுக்கு நமக்கு தான் பொறுக்கிறது சுலபமாச்சே. காய்ஸ், இந்த சேனலுக்கு முதல் தாட்டி வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவன்டா அவை சரக்கு பாட்டுலாம் குடிச்சு வச்சுருக்கவே டீ, இதெல்லாம் குப்பை தொட்டியில் போய் போட மாட்டேங்க. லெவல் 2வா டீ? நான் என்ன பண்ணிட்டேன்னு எதுக்கு லெவல் 2 கொடுக்குறீங்க? பொறுக்குனதுக்கு லெவல் 2வாடா? சரி, அடுத்து என்ன பண்ணுங்க காய்ஸ் சொல்லுங்க. டேய் இதுவுமா பொறுக்கணும்? ஐயோ டேய் நான் டென்ஷன் ஆயிரும்டா. இதுதான் கைஸ் எனக்கு டென்ஷனு. எந்த கேமுக்குள்ளே போனாலும் பொறுக்க விட்டுவாங்க. அதனால தான் நான் கேமே ஏற்றுறதில்ல. டக்குன்னு பொறுக்குடா, எம்புட்றா டே போட. அதுக்கு மேலே பொறுக்க முடியாதா? சரி, ஓப்பன் தடு. பாத்ரூமே விட்டு வைக்கலடா நீங்கள். சரி, இந்த ரூம் என்ன ரூமு நினச்சேன். பக்கத்து ரூம் குப்பையாக இருக்கே, இன்னொரு பக்கத்து ரூம் குப்பையாக இருக்காதா? இது பெட்டாடா? ஏண்டா இது பெட்டாடா? உங்கள் ஊரில் பெட்டு ஏன்டா இவ்வளோ அழுக்காக இருக்குது? ஏண்டா பெட்டியே இவ்வளோ அழுக்காக இருக்குது? இது யார் வீடுறா? என் வீடுன்னு மட்டும் சத்தியமாக சொல்லிடாதீங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். முதல்ல என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது? எவ்வளோ காசு இருக்குது? $7000. இது எப்படி பண்ணுறது? ஏதோ வேலைக்கு கூப்பிட்றாங்க, வேலைக்கெல்லாம் வர மாட்டேன்டா. இப்போ நான் வீடை பார்க்காம முதல்ல நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம். வெள்ளை பெயிண்ட் அடிப்போம். வெள்ளை கலர் போதும். பட்ஜெட், வீட்டு பட்ஜெட்டில் இருக்குங்க, காசு இல்லைங்க. சுத்தம் நமக்கு சோஃபா. இந்த ஆளுக்கு பிடிச்ச சோஃபாவில் உட்காரது ஒன்றுதே, உட்காராம இருக்கிறது ஒன்றுதே. அடிச்சு சோஃபா பக்கமே வரல, தானா உட்காந்துக்குது காய்ஸ். சுத்தலை விட்றாங்களே. சுத்தம், சோறு ஓடும், சுகாதாரம் குழந்தை ஓடும். ஏன்டா புது வீடு வாங்கினாலும் இப்படி தாண்டா அழுக்காவாடா இருக்கும். புது வீடு வாங்கினா அழகாக சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் புது வீடே வாங்க தோணும். இது சொந்த வீடுன்றாங்க, எல்லாரும் பொறுக்க விட்டாங்க. போகிறேன், நான் ஹாலை மட்டும் இப்போதைக்கு பொறுத்து வைக்கிறேன். அங்கிட்டலாம் போய் பொறுக்க முடியாது, நான் அப்போதான் பொறிக்கிறேன். பொறுக்கு ஹால்லையே போட்டு குப்பை. முதல்ல பெயிண்ட் எடுத்துக்குவோம். நந்த செவருன்னு பார்த்துக்குவோம். ஒரே அப்பு. முதல்ல பெயிண்ட் எடுத்துக்குவோம், திரும்ப செவரை பார்த்துக்குவோம். ஓ, இதை அடிச்சாச்சோ? பெயிண்ட் பக்கத்தில் வைக்கணுமோ? அடிக்க முடியல. பெயிண்ட் டப்பா வாங்கினா வச்சிருக்கேன்டா. ஓடாடே, இந்த செவத்தை எப்படி சரி பண்ணுவேன் நான்? இந்த செவத்தை
சுத்தமாக இல்லைங்க. சரி பண்ணிட்டேன். செவுரு இப்போ தான் மங்களகரமாக இருக்குது. அப்புறம் வந்து செவுரா டே என்னடா அடிக்கிறதுக்கு காசு கேட்குறீங்க? நான் தான்டா பெயிண்ட் அடிக்கிறேன். வேற ஒன்றா பெயிண்ட்டுக்காரனை விட்டாடா வைக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் காசு பாரு. கொலை பண்ணுறாயா சாமி. சரி நல்லா இருக்கு. சீலிங் அடிக்க முடியாது, எல்லாம் உணவு பண்ணிட்டான். சரி போதும். இது என்னது? ஓ எடைக்கு கைஸ். இந்த மாதிரி நம்மளால் லூஸில் வைப்போம்ல, அந்த மாதிரி எடைக்கு போகிறது கைஸ். சோப்பா எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லச்சக் போச்சக் மச்சக் ஊச்சக் லச்சக் தோச்சக். ஷேர் எனக்கு பிடிக்கல, எல்லாம் அழுக்கு பிடிச்சதான் வச்சுருக்கேன். அவங்க அம்மா வீட்டு சீர் கொடுத்தது போல, மாமியார் விட்டா. சாரி கைஸ். சரி ஓ இப்போ அழகான ஒரு சோஃபா வாங்கி போகணும் கைஸ். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கார் வாங்கி இது போடுறேன்டா. எவ்வளோ மங்களகரமாக இருக்குது. கரெக்டாக இப்படி போடுறான். இப்போ நடுவாகல அவ்வளோதான்டா. வீடு இப்போ தானே நல்லா இருக்குது. சொந்த சோஃபா நான் உட்காரேன்டாப்பா. நம்ம காசு போட்டு வாங்கி சோஃபாவில் உட்காதுலேயே ஒரு தனி சுகம். சரி போதும் எனக்கு இது போதும். அடுத்து பாத்ரூம் டுப்பும் நிறைய இருக்கும் போல. இப்படி பொருளை வச்சா நான் எப்போ வாங்கி போடுவேன். சரி பக்கத்தில் ஒரு இந்த இது வச்சுருவேன். இது ஒன்று இந்த பக்கத்தில் அழகுடா. போதும் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலில் முத ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஆரம்பிச்சிருக்கனால இந்த வீடியோ இது வரைக்கும் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நான் அடுத்தடி திரும்பவும் போடுவேன். இப்போ தான் நான் முத சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சின்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இல்லைனா விட்டுருங்க, நான் வேறு ஏதாவது போடுறேன் கைஸ். பாய். இதுதான் JMRS vlog. போயிட்டு வரேன் கைஸ்.